ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு பிசுறே இல்லாமல் ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே வந்து நம்மளுக்கு பிசுறே வராது. இப்போ வாங்க நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம லைனிங் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த பேக் பார்ட்டில் வந்து பாருங்கள், நான் ஒரு ஸ்டார் நெக் ப்ளவுஸ் தான் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ கழுத்தை மட்டும் நம்ம வந்து எவ்வளோ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுருந்தோம் அப்படின்னா அந்த 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் இந்த மாதிரி அடிச்சுக்கலாம். நெக்கோட அளவுக்கு இந்த ஸ்டார் நெக் அப்படிங்கிறனால நம்ம அந்த 3 வளைவு மாதிரி அந்த பெண்டு வருது பார்த்திங்களா, அந்த இடத்துலலாம் ஊசியை வந்து நம்ம கரெக்டாக நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த கழுத்தோட ஷேப் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ நான் எப்படி வச்சு திருப்புறேன்னு பாருங்கள். ஊசி வந்து கரெக்டாக அந்த துணியில் வந்து கீழே துணியை பிடிச்ச மாதிரி இருக்கணும். கீழே வந்து ஊசி வந்து குத்தி நிப்பாட்டிட்டு தான் நம்ம திருப்பணும். அப்போ தான் அந்த கழுத்து ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், அந்த கழுத்தை வந்து நம்ம அந்த 1/4 இன்ச் அளவுக்கு அடித்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ வந்து ஃப்ரண்ட் பக்கம் பாருங்கள், நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டில் வந்து முன்னாடி வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அந்த டாட் கூட நம்மளுக்கு அந்த டாட்டோட அதாவது டாட் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடுற மாதிரி நம்ம அந்த பிசுறு தெரியாமல் அந்த துணி மட்டும் வெளியில் தெரியாமல் நம்ம தைக்க போகிறோம். இப்போ வந்து பாரு, ரைட் சைடும் ராங் சைடும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது துணியில் வந்து நல்ல பக்கமும் அந்த ராங் சைடு கிளாத்தையும் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு, இப்போ ரைட் சைடு அந்த மெயின் கிளாத்தில் வந்து ரைட் சைடு தெரிகிற மாதிரி வச்சுட்டு, மேலே வந்து நம்ம ப்ளவுஸுக்கு அந்த லைனிங் வந்து கட் பண்ணி வச்சுருப்போம்ல ஃப்ரண்ட் பார்ட்டில், அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுட்டு இப்போ கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ தையல் போட்டு நம்ம அந்த கழுத்தை வந்து திருப்ப போகிறோம். அதனால் வந்து மேலே வந்து நீங்கள் 1/4 இன்ச் பிடிக்கிறீங்கன்னா அந்த கீழே வரையுமே அந்த வளைவெல்லாம் கரெக்டாக அந்த 1/4 இன்ச் அளவுக்கு வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கழுத்து வந்து அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம எப்படி கட் பண்ணணுமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ குட்டி குட்டியாக அந்த மாதிரி அந்த சிசர் கட் போட்டு விட்டுருங்க, அழகாக நம்மளுக்கு வந்து வளைஞ்சு கொடுக்கறதுக்கு தான். இப்போ வந்து நம்ம அந்த லைனிங்கை அந்த ஃப்ரண்ட் பக்கத்தில் இருக்க அந்த லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு லைனிங் கிளாத்தில் நம்மளுக்கு அந்த எட்ஜில் தையல் விழுகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டுட்டு நம்ம அப்படியே பாருங்கள் திருப்புறோம். இந்த மாதிரி நம்ம திருப்பிட்டு அந்த கழுத்தோட கார்னர் பகுதியில் நம்மளுக்கு தையல் வர மாதிரி நம்ம போட போகிறோம். நீங்கள் லேஸ் வச்சு கொடுக்குறீங்க, அதாவது வந்து இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நீங்கள் லேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அந்த தள்ளி கூட அடிச்சுக்கலாம். நீங்கள் பைப்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கார்னரில் தான் நம்மளுக்கு வந்து தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம ஒரு கார்னரில் நம்ம தையல் போட்டு வந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு சைடு வந்து அந்த கப்போட டாட் வந்து பிடிச்சிட்டேன். இதை நம்ம எப்படி பிடிச்சோன்னு பார்த்து இன்னொரு கப் டாட் வந்து நான் உங்களுக்கு பிடிச்சு காட்டுறேன் பாருங்கள். 2 பக்கமும் பாருங்கள், நம்மளுக்கு அந்த கப் டாட் பிடிச்சிருக்க அந்த துணி வந்து வெளியில் தெரியாத மாதிரி நம்மளுக்கு 2 பக்கம் திருப்பினாலும் அந்த துணி வெளியில் வந்து நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து அதே மாதிரி நம்ம கழுத்தை அடித்து திருப்பி வச்சுருக்குறோம். அப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்த மூக்குப்பட்டி சைட்லேருந்து ஒரு டாட் வரும்ல, அந்த டாட் அளவுக்கு வந்து ஒரு தையல் போட்டு நிப்பாட்டியிருக்கோம் பாருங்கள். இப்போ வந்து இந்த துணியை வந்து இந்த மாதிரி 2ஆக பிரிச்சுட்டு நம்ம அந்த சைடில் வந்து டாட் வந்து பிடிப்போம்ல எப்பயும், அதே மாதிரியே வந்து இந்த துணியை 2 பக்கமும் விளக்கிட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்டுக்கலாம். நம்ம வந்து இதை வந்து திருப்பி விட்டுறதுனால அந்த தையல் வந்து உள்ளே போயிடும். அதனால் நம்மளுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம எப்பயுமே வந்து 2 தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரு தையல் மட்டும் போட்டு நிப்பாட்டிடக்கூடாது. இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டு அந்த பிசுற கையோடு நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து அந்த துணி வந்து நம்ம பிடிச்சோம்ல அந்த 1/4 இன்ச் அளவு அது வந்து உள்ளே போயிடுச்சு. இதே மாதிரியே வந்து இப்போ நம்ம மெயின் டாட் கீழே வந்து பிடிப்போம்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி சென்டராக அந்த கோடு போட்டுட்டு நம்ம டாட் எவ்வளோவுக்கு பிடிப்போமோ அதே மாதிரி அந்த இடத்துல போய் நம்ம இந்த மாதிரி நிப்பாட்டிக்கணும். இந்த மாதிரி நிப்பாட்டிட்டு அந்த மிஷினை விட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து திருப்புறேன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ விட்டுருக்கோமோ அதுக்கு வந்து சிசர் கட் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக பிடிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி துணியை வந்து 2ஆக அப்படி பிரிச்சுட்டு இந்த மாதிரி கரெக்டாக டாட் பிடிச்சிட்டு நம்ம திருப்புறப்ப அந்த டாட்டோட துணி வந்து கிளாத் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிருங்க. நம்ம டாட் எவ்வளோக்கு பிடிச்சோமோ அது வந்து நம்மளுக்கு கரெக்டாக உள்ளே போயிடும். இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 தையல் போட்டுக்கலாம். இந்த டாட் வந்து நீங்கள் அதாவது வந்து எப்போ நீங்கள் பிடிச்சாலும், இப்போ வந்து பிசுறு இல்லாமல் பிடிச்சாலும் சரி, இல்லை நீங்கள் எப்பயும் நார்மலாக பிடிக்கிற மாதிரி டாட் பிடிச்சாலும் நீங்கள் எப்பயுமே 2 தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டு இப்போ பிரித்து பாருங்கள், அந்த டாட்டோட அந்த துணியும் நம்மளுக்கு பாருங்கள் உள்ளே போயிடுச்சு. கப் ஷேப்பும் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு.
நீங்கள் அந்த டாட் பிடிக்கிறதுக்கு எவ்வளோ அந்த துணி விட்டுருக்கீங்களோ அந்த அளவு மட்டும் நம்ம அப்படியே பிடிச்சி விடுறோம், அவ்வளோ மட்டும்தான். இப்போ வந்து பாருங்கள், நம்ம இன்னொரு முதையே வந்து நான் எதுக்கு இந்த ஒன் சைடு வந்து பிடிச்சி வச்சுருந்தேன் அப்படின்னா, இது உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்கோசரம் தான். இப்போ வந்து அந்த ஒரு சைடு ஃப்ரண்ட் வந்து நம்ம பிடிச்சி வச்சுருப்போம்ல, அதை கரெக்டாக அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கோடு போட்டுக்குங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 2 ஃப்ரண்ட்டு பக்கமும் நம்மளுக்கு அந்த டாட் பிடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அந்த கப் ஷேப்பும் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் ஓர்ஸ்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். நான் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்லே வந்து நம்ம ஒரு சைடு மட்டும் டாட் பிடிச்சிட்டு உங்களுக்கு இதை காட்டணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நான் ஒரு டாட்டை முதல்லே பிடிச்சி வச்சுட்டேன் ஒரு சைடு. இப்போ வந்து பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி நம்ம பிரித்து எடுத்துக்கணும். அதாவது வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரிக்கிறப்ப நம்ம தையல் போட்டு நிப்பாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு தான் கரெக்டாக வந்து நம்ம டாட்டை வந்து பிடிச்சி விடணும். லைட்டாக வந்து இப்படி கீறி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து அயன் பண்ண மாதிரி கரெக்டாக நம்மளுக்கு வந்து தையல் போட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்கும். மேலே 1/4 இன்ச்சில் தொடங்கி கீழே வரும்போது அந்த கூர்மையாக வந்து நிப்பாட்டிடுங்க. இப்போ வந்து பாருங்கள், நம்ம வந்து அந்த 3 சைடு வர டாட்டையும் நம்ம பிடிச்சாச்சு. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், கப் வந்து எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம உள் சைடு வந்து அந்த லைனிங் தெரிகிற மாதிரி கிளாத்தை திருப்பிட்டு இந்த மாதிரி நம்ம தையல் போட்ட இடத்துலலாம் லைட்டாக வந்து அந்த நெகத்தை வச்சு கீறி விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு அயன் பண்ண மாதிரியே கிடைக்கும். உள்ளே வந்து அந்த மெயின் டாட் நம்ம 1.25 இன்ச் பிடிச்சிருப்போம்ல, அதில் வந்து இந்த மாதிரி உள் சைடு வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு சுற்றிலும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பூனை சாரிக்கு இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் நார்மலாக டாட் பிடிக்கும்போது கூட இந்த மாதிரி நடுவில் அந்த தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா 2 துணியும் வந்து நகலாமல் இருக்கும். இல்லை நீங்கள் பிசுறு இல்லாமல் இந்த மாதிரி தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நடுவில் அந்த தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த டாட்டை பிடிங்க, நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். நம்ம வந்து பூனை சாரி கிளாத் மாதிரியே ஒரு கிளாத்தில் நம்ம இந்த மாதிரி பிசுறே இல்லாமல் எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி பூனை சேலை தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் கிளாத் இருக்குது, இதெல்லாம் நம்ம வந்து ஓர்ஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு கப் ஷேப் வந்து ரொம்ப சூப்பராக எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இப்போ நம்ம 2 கப்பும் வந்து பாருங்கள் கரெக்டாக வந்து அந்த டாட் வந்து கரெக்டாக பிடிச்சாச்சு. அந்த தையலும் பாருங்கள் எவ்வளோ கரெக்டாக நம்மளுக்கு வந்து பொருந்துது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எப்போ டாட் பிடிச்சாலும் இந்த மாதிரி ரெண்டு சைடும் ஓர்ஸில் வர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம பட்டியை வந்து நம்ம தைச்சிக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து மெயின் கிளாத்து, அதுக்கு வந்து நம்மளுக்கு அந்த ரைட் சைடு பக்கம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுமே நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைடு பக்கம் தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து ராங் சைடு. மெயின் கிளாத்தில் வந்து நம்மளுக்கு 2 பீஸ் தேவைப்படும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா லைனிங் பீஸ்லேயும் வந்து நம்மளுக்கு வந்து 4 கிளாத் வந்து தேவைப்படும். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நம்ம வந்து அந்த சிசர் கட் போட்டு விட்டுருக்கேன் பாருங்கள், அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஊக் சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக இந்த மாதிரி ஆப்போசிட் பார்த்த மாதிரி வைங்க, மாறிடக்கூடாது. இல்லாட்டி நம்மளுக்கு 2 பட்டியுமே வந்து ஒன் சைடாக போயிடும். நம்ம தையலில் வந்து இதை மட்டும் கவனமாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்ம தைச்சதுக்கப்புறம் மறுபடியும் தவறுதலாக தைச்சிட்டோம் அப்படின்னா மறுபடியும் பிரித்து தைக்கும் போது நம்மளுக்கு வந்து டைம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நம்ம தைக்கிறப்பயே வந்து இதெல்லாம் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. கீழே வந்து பாருங்கள், நம்மளுக்கு வந்து 1/2 இன்ச் கிளாத் விட்டுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். உங்களுக்கு மாறிடாமல் இருக்கணும், பட்டி வந்து உங்களுக்கு நீங்கள் புதுசாக தைக்கிறீங்க மாறிடாமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கையோடு வந்து இன்னொரு சைடு பட்டியும் வந்து சேர நம்மளுக்கு வந்து அந்த மிஷினை விட்டு கட் பண்ணி ஒரு பட்டியை மட்டும் தைக்காமல் 2 பட்டியும் இந்த மாதிரி சேர தைச்சிருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து மாறிடாமல் இருக்கும். ஒரு பட்டியை தைக்கும் போதே நம்ம வந்து சேர இன்னொரு பட்டியும் கொடுத்து இந்த மாதிரி தைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஒரு பட்டியை தனியாக வச்சுட்டு ஒரு பட்டியை வந்து நீங்கள் ஃபினிஷிங் பண்ணி தைச்சிட்டு கூட அப்புறம் வந்து நீங்கள் தைச்சிக்கலாம். இப்போ வந்து நான் உங்களுக்கு எப்படி தைச்சி காட்டுறேன்னு பாருங்கள். இதவே வந்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த 2 லைனிங் கிளாத்தை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு அந்த லைனிங் மேலே அந்த தையல் படுற மாதிரி அந்த எட்ஜில் வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இப்படி கட் பண்ணி இதை வச்சுருங்க. வச்சுட்டு இந்த தையலை போட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து அந்த பட்டியும் வந்து நம்ம சேர வந்து தைச்சிக்கிட்டே வந்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் தைச்சிக்கிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து பட்டி வந்து அந்த ஆப்போசிட்டாக கரெக்டாக வந்து உங்களால் தைக்க முடியும். இப்போ தையல் போட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம பாருங்கள் ஆப்போசிட்டாக வந்து நம்ம இந்த பட்டியை வந்து வச்சுக்கிட்டே வந்துடலாம். இப்போ வந்து அந்த பட்டியை வந்து நம்ம திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அந்த வந்து தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாங்க. இப்படி நீங்கள் தைக்கிறப்ப உங்களுக்கு டைமும் வந்து சேவ் ஆகும்.
வேகமாகவும் வந்து நம்ம பட்டியை வந்து தைச்சிடலாங்க. இப்போ வந்து பாருங்கள், இந்த அர்க்காட் பண்ணி விட்டுருக்கிறது நம்மளுக்கு ஆப்போசிட்டாக கிடச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து பட்டி வந்து நம்மளுக்கு மாறவே கிடையாது பாருங்கள். இந்த அம்புக்குறியும் நம்மளுக்கு வந்து இந்த ஆப்போசிட்டாக பார்த்த மாதிரி கரெக்டாக இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பட்டியை வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து அந்த பட்டியோட அளவுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் வந்து நீங்கள் முத பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பழகுறவங்களுக்கு எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறது பூராமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பட்டியை வந்து ஆப்போசிட்டாக வந்து நம்ம தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டையும் பட்டியும் வந்து இணைக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இந்த 2 கிளாத், அதாவது மெயின் கிளாத்தும் அந்த ஒரு லைனிங் கிளாத்தையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது வந்து நீங்கள் அப்படியே கூட நீங்கள் மேலே அந்த ஃப்ரண்ட்டை வச்சு தைக்கலாம். நீங்கள் அந்த 2 துணியும் நகர்ந்துரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு தையல் ஒன்று போட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஃபோல்டிங் பண்ணி ஃப்ரண்ட்டையும் பட்டியும் வந்து இணைக்க போகிறோம். அதனால தான் இப்போ மேலே வந்து பாருங்கள், அந்த பட்டியில் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு அதுக்கு மேலே தான் வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டை வந்து வைக்கணும். வச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச்சுக்கு அந்த தையலுக்கு வந்து துணி விட்டுருப்பீங்கள்ல, அந்த 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து அந்த பட்டியில் வந்து ஏன் அந்த 1/4 இன்ச்சு விட்டு தைக்கிறோம் அப்படின்னா, அப்போ தான் வந்து அந்த பட்டியும் ஃப்ரண்ட்டும் வந்து நம்மளுக்கு நேராக கிடைக்கும். இல்லைன்னா வந்து ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் 1/4 இன்ச் மேலே ஏறி வந்துடும். அதனால் வந்து நம்ம இப்படி தான் வந்து நம்ம இணைக்கணும். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டையும் இணைச்சி வச்சாச்சு. இந்த டயத்தில் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து நம்ம பேக் வந்து நம்ம வெட்டி வச்சுருப்போம்ல, அந்த பேக் சைடு வந்து எவ்வளோ அளவு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த தையலுக்கு விட்டுருக்கோம்ல அந்த அளவு வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி வச்சு பார்த்துக்குங்க. வச்சு பார்த்துட்டு கரெக்டாக வருதான்னு பாருங்கள். நான் ஏற்கனவே வந்து பாருங்கள், ஒரு 1/4 இன்ச் பட்டியை வந்து அதிகமாக தான் கட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இப்படி தவறுலாம் வந்துச்சுன்னா நம்ம அதை வந்து எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் பட்டியில் வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நான் அதிகமாக தான் விட்டுருந்தேன். இப்போ வந்து பாருங்கள், ஒன் சைடு நம்ம தைச்சி முடிச்சுட்டு எவ்வளோ அதிகமாக இருக்குது, 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் கம்மியாக அதிகமாக இருக்குது. அதை வந்து இன்னொரு தையல் போட்டு நம்ம இதை வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம சேனல்லே வந்து பாருங்கள், பட்டி வந்து கரெக்டாக கட் பண்ணோம்னா கரெக்டாக தான் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் வந்தால் நம்ம அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், நம்மளுக்கு கரெக்டாக வந்து பொருந்துது. இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம இன்னொரு பட்டியும் சேர்த்து நம்ம இணைச்சிக்க போகிறோம். அதை வந்து இப்போ எப்படி இணைக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அந்த மாதிரி சுருட்டிக்கிட்டே வந்தோம்னா பாருங்கள், தையல் போட்டது வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துடும். இப்போ வந்து அந்த கீழே இருந்த அந்த இன்னொரு கிளாத்தையும் நம்ம சேர்த்து அந்த பட்டியை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒன் டைம் இப்படி வந்து தைச்சிட்டு அந்த பேக்கை வச்சு பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கோ இல்லை கம்மியாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னொரு தையல் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் மறுபடியும் பிரிச்சுட்டு அப்புறமா மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த சின்ன சின்ன இடத்துலலாம் வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு தைக்கும்போது நம்மளோட டைமும் சேவ் ஆகும். அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தையலில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு கூடும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து அர்க்காட் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து அந்த பட்டியோட அந்த போட் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து கிடைக்கும். இப்போ வந்து பட்டியையும் அந்த ஃப்ரண்ட்டையும் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டும் அழகாக வந்து ஃபோல்டிங் பண்ணியாச்சு. அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் நம்ம தைச்சி விட்ட கிளாத் வந்து பாருங்கள் நம்மளுக்கு உள்ளே போயிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள், ஃப்ரண்ட்டும் பட்டியும் வந்து இந்த மாதிரி தான் இணைக்கணும். இப்போ மேலே வந்து நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டும் வந்து இணைச்சோம்ல, அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் இணைச்சிட்டு கூட நீங்கள் பட்டியை வச்சு ஜாயின் பண்ணலாம். அப்போ கீழே வந்து நீங்கள் மடிச்சடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைக்கிறப்ப கீழேயும் நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா வந்து துணி தெரியாமல் நம்ம ஃபோல்டிங் பண்ணி தைச்ச மாதிரியே இருக்கும். இப்போ ஒன் சைடு நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே வந்து இன்னொரு பட்டியும் ஃப்ரண்ட்டையும் வந்து நம்ம இணைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம 2 பக்கமுமே வந்து இணைச்சாச்சு. நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து அந்த தையல்லாம் பாருங்கள் கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு. அதே மாதிரி சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஏற்கனவே நம்ம பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு செக் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட்டும் 2 சைடும் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம முன்னாடி சைடு வந்து கழுத்து, அந்த டாட் பிடிச்சது, நம்ம பட்டியும் ஃப்ரண்ட்டும் இணைச்சது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஃபோல்டிங் ஆயிடுச்சு. இப்போ பேக் சைடையும் ஃப்ரண்ட்டையும் எப்படி இணைக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கழுத்துக்கு வந்து அந்த தையல் போட்டு வச்சுருந்தோம் முதல்லையேவும். கீழே வந்து பாருங்கள், நம்ம அந்த இடுப்புக்கு வந்து கீழே மடிச்சடிக்கிறதுக்கு எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ அதை வந்து நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் வந்து தைக்கும் போதே வந்து கீழே வந்து நம்ம பேக்கையும் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம தைச்சோம். கீழே வந்து நம்ம எவ்வளோ கிளாத் விட்டுருக்கோமோ அதை வந்து இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தையல் போட்டுட்டு நம்ம அந்த கழுத்துக்கு உள்ள துணி இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ப்ளவுஸை வந்து திருப்பி தைக்க போகிறோம். அதாவது வந்து இந்த கழுத்தை வந்து நம்ம அந்த ஃபினிஷிங் பண்ணி அந்த பிசுறு தெரியாமல் தைக்கிறனால இந்த மாதிரி உள்ளே இருக்க கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு, இது வந்து ஸ்டார் நெக் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால அந்த இந்த மாதிரி இந்த கூர்மையாக வர்ற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட தையலில் வந்து அந்த கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அப்போ துணி வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் வந்து அந்த கட் கொடுக்கும்போது அந்த தையலுக்கு உள் சைடே வந்து நம்மளுக்கு அந்த கட் கொடுத்துக்குங்க. நம்ம வந்து அது திரும்பி கொடுக்குறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி கட் பண்ணி விடுறோம். இப்போ வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு இப்போ ஃப்ரண்ட்டை வந்து இப்போ நம்ம வந்து இப்போ பேக்கோடு வந்து நம்ம இணைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ஃப்ரண்ட் வந்து நம்ம பிடிச்சி பட்டியெல்லாம் நம்ம வந்து கரெக்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அந்த கழுத்தை வந்து பேக் சைடு வந்து அந்த தைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க. இப்போ வந்து அந்த லைனிங்கை மட்டும், அந்த பேக் சைடில் இருக்க அந்த லைனிங்கை மட்டும் இந்த மாதிரி விளக்கிட்டு நம்ம கழுத்துக்கு தையல் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அங்கனக்குள்ளே கொண்டு போய் இந்த 2 துணிக்கும் சென்டராக கரெக்டாக கொண்டு போய் அந்த சென்டராக வச்சுட்டு அந்த 3 துணியும் கரெக்டாக நம்மளுக்கே இணையிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி வந்து வீடியோவில் காட்டுறேன்னு பாருங்கள். அதே மாதிரியே கரெக்டாக இணைச்சி வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் பிடிக்கிறதுக்கு வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம கிளாத் வந்து விட்டுருப்போம். அந்த 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இப்போ ஒன் சைடு எப்படி தைச்சோமோ அதே போலயே வந்து நம்ம இன்னொரு சைடு இருக்க அந்த ஷோல்டர் பக்கமும் நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வந்து பேக்கோடு வந்து இணைச்சிக்கலாம். இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். நான் சொல்கிறத விட நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி அந்த மேலே இருக்க அந்த லைனிங் கிளாத்தை மட்டும் விளக்கிட்டு சென்டராக கொண்டு போய் நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் நம்ம தைச்சோம்ல அதை வந்து சென்டராக வச்சுட்டு இந்த மாதிரி 1/2 இன்ச்சுக்கு வந்து நம்ம தையல் போட்டுக்க போகிறோம். கீழே வந்து அந்த நல்ல கிளாத்து தெரியுது பார்த்திங்களா, அந்த நல்ல கிளாத் மேலே நம்ம அந்த ஃப்ரண்ட் வந்து நல்ல கிளாத் வந்து உள்ளே பார்க்குற மாதிரி வைக்கணும். சைடு வந்து அந்த ராங் சைடு தெரிகிற மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இந்த இடத்துலையும் வந்து டபுள் தையல் போட்டுக்குங்க. இப்போ வந்து அந்த சென்டராக இருக்க தையலை வந்து கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஷோல்டர்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி தைச்சிட்டு நம்ம எடுக்கும்போது பாருங்கள், எல்லா சைடுமே நம்மளுக்கு வந்து கவர் ஆயிரும். இப்போ வந்து நம்ம உள் சைடு இந்த மாதிரி அந்த பேக் நம்ம கீழே வந்து தைச்சி வச்சுருப்போம். அதிலேருந்து இந்த உள் சைடு வந்து இந்த கையை இந்த மாதிரி விட்டுட்டு இந்த பக்கம் இருக்க ஃப்ரண்ட்டை வந்து நம்ம அப்படியே உள்ளே வந்து எடுக்க போகிறோம். நல்லா பாருங்கள், இந்த மாதிரி உள்ள கையை கொடுத்து அந்த பக்கம் இருக்க ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி உள்ளே இழுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த சைடு இருக்குங்களா, இதை நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். ஷோல்டரை ஜாயின் பண்ணணும். இப்போ எடுத்து காட்டுறேன். கரெக்டாக வந்து பாருங்கள், ஷோல்டர் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு கவர் ஆகிருக்குன்னு பாருங்கள். பேக்கும் ஃப்ரண்ட்டும் வந்து அந்த ஷோல்டர் ஜாயினை வந்து நம்ம கரெக்டாக வந்து தைச்சாச்சு. இப்போ இப்படி தைக்கிறனால பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃப்ரண்ட் பக்கம் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிசுறே இல்லாமல் முதையே தைச்சிட்டோம். இப்போ ஷோல்டரையும் இப்போ நம்ம கரெக்டாக வந்து தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது பாருங்கள். இப்போயே ப்ளவுஸை பார்க்கும்போதே வந்து பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம நெக்கையும் வந்து இந்த மாதிரி கவர் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த பேக் சைடில் வந்து அந்த ஸ்டார் நெக் போட்டிருந்தோம்ல, அதை வந்து நான் இப்போ எப்படி கீறி விடுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீறி விடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அந்த வளைவு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். அதே போலயே வந்து இப்போ நெக்குக்கிட்ட வந்து நம்ம அந்த கார்னரில் வந்து தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கார்னரில் நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா பைப்பிங் வேணுனாலும் வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் ஒரு லேஸ் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா சேரீயோட கிளாத்தில் வந்து நம்ம எதாவது டிசைன் பண்ணோம் அப்படின்னாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து அந்த கார்னரில் ஃபுல்லாக வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி பிசுறே இல்லாமல் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம எப்படி தைக்கிறோன்னு பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி தைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அந்த முன்னாடி வந்து அந்த கழுத்தை வந்து அந்த ஃப்ரண்ட் பக்கம் வர இடத்துக்கிட்ட அந்த ஷோல்டர்கிட்ட நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கீழே வந்து நம்ம தையல் போட்டிருக்கோம்ல அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக அதையும் வந்து லைட்டாக அப்படி கீறி விடுங்க. அப்போ வந்து நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா வந்து அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாமல் கரெக்டாக ஈக்குவலாக இருக்கும். அதனால தான் அப்படி வந்து கரெக்டாக ஒரு கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணி தைச்சிட்டு அந்த எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கும் போது பாருங்கள், கீழே வந்து நம்மளுக்கு இடுப்பும் கவர் ஆயிடுச்சு, அதே மாதிரி நெக்கும் ஃபுல்லாக நம்மளுக்கு கவர் ஆயிடுச்சு, பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஷோல்டரும் கவர் பண்ணி தைச்சிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாட் பிடிச்ச விதமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இடம் அப்புறம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா பட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷிங் பண்ணி எப்படி தைக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாதிரி தைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் போடணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. இப்போ வந்து ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபினிஷிங்காக வந்து நம்ம இந்த மாதிரி தைக்க முடியும். நிறைய பேர்கிட்ட வந்து ஓவர்லாக் மிஷின் இருக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம தைச்சிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குதுன்னு பாருங்கள். ஓவர்லாக் போடுறது கூட அந்த நூல் இழைகள்லாம் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியும். இது வந்து எதுவுமே நம்மளுக்கு வெளியிலையே தெரியாதுங்க. எல்லா அந்த தையலும் வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். அந்த எக்ஸ்ட்ரா நம்ம தைச்சி திருப்பும் போது அந்த துணி வந்து நம்மளுக்கு உள்ளே போயிடும். அப்போ பிசுறு வந்து நம்மளுக்கு எதுவுமே வந்து வெளியில் தெரியாது. ப்ளவுஸும் பார்க்குறதுக்கு ரொம்பவுமே வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இன்னும் கொஞ்சம் டைம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ரேட் வந்து கூட்டி வாங்கிக்கோங்க. ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இல்லைங்க என்னால் அவ்வளோ பணம்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் எப்பயும் போல் தைச்சி கொடுத்துருங்க. இல்லை எவ்வளோ பணம் வந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஃபினிஷிங்காக ப்ளவுஸ் தைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்கள்ல, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்து நம்ம தைச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஓரத்தில் நம்மளுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்கள், அந்த கிளாத்தெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாகவே பாருங்கள் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ப்ளவுஸ் இப்போயே பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரு இடத்துல கூட நம்மளுக்கு வந்து பாருங்கள் எந்த இடத்துலையும் வந்து பிசுறும் தெரியல. அதே மாதிரி நம்ம மடிச்சும் வந்து அடிக்க கிடையாது. இப்போ வந்து சைட்லேயும் பாருங்கள் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. அதனால தான் வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து பார்த்துக்குங்கன்னு நான் சொன்னதுக்கு காரணம். இப்போ சைட்லேயும் நம்மளுக்கு ரொம்ப சரியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முன்னாடி வந்து ஊக் பட்டியும் வி பட்டியும் வந்து நம்ம தைக்கணும். இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும். நம்ம வந்து முன்னாடியே வந்து கூட நீங்கள் ஊக் பட்டியும் வி பட்டியும் தைச்சிட்டு கூட நீங்கள் ஒரே இதாக ஜாயின் பண்ணிடுங்க. அப்போது வந்து நம்ம தனியாக வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அடிக்கிறத விட முன்னாடியே வந்து நீங்கள் அடிச்சுட்டு கூட ஜாயின் பண்ணிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வி பட்டி சைடுக்கு வந்து நம்மளுக்கு 2.5 இன்ச்சு கிளாத் வேணும். அதே மாதிரி ஊக் பட்டி சைடுக்கு வந்து நம்மளுக்கு 2 இன்ச்சு கிளாத் வேணும். இப்போ நான் வந்து 2.5 இன்ச் கிளாத் வந்து நான் எடுக்கிறேன். இது வந்து நம்மளுக்கு அந்த வி மாதிரி பிடிப்போம்ல, வி பட்டி சைடு வந்து நம்மளுக்கு இந்த கிளாத் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ இதுக்கு வந்து நம்ம லைனிங் பீஸ் ஒன்றுமோ அதே மாதிரியே வந்து நம்ம அந்த மெயின் கிளாத்லேயும் அதே அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வி பட்டி சைடு நம்ம வந்து தைச்சி விட்டுறலாங்க. அதுக்கு கீழே வந்து பாருங்கள், இது வந்து ராங் சைடு, கீழே வந்து ரைட் சைடு. அந்த ரைட் சைடு வந்து கீழே பார்க்குற மாதிரி வச்சுட்டு மேலே வந்து லைனிங்கை வச்சுக்கோங்க. கீழே வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சை வந்து இந்த மாதிரி மடிச்சுட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கலாம். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, வி பட்டிக்கும் ஊக் பட்டிக்கும் நம்ம வந்து எவ்வளோ கிளாத் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. வி பட்டி அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 2.5 இன்ச் கிளாத் விட்டுக்கோங்க. அதே மாதிரி ஊக் பட்டிக்கு வந்து நீங்கள் 2 இன்ச் கிளாத் விடுங்க, போதுமான அளவு. மேலே வந்து ஒரு 1/2 இன்ச் கிளாத் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மேலேயும் வந்து நம்ம கவர் பண்ணி தைச்சிருவோம். இப்போ வந்து மேலே வந்து நீங்கள் பீஸ் கொடுத்து, அதாவது வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து அடிக்கிறீங்க அப்படின்னா மேலே வந்து நீங்கள் மடக்கி விட தேவை கிடையாது. இதே இது வந்து நீங்கள் ஃபுல்லாக கழுத்தையும் வந்து ஃபினிஷிங் பண்ணி தைக்கிறீங்கன்னா மேலேயும் 1/2 இன்ச் வந்து மடக்கிக்கங்க. இப்போ வந்து அந்த கிளாத்தை வந்து இந்த மாதிரி திருப்பிக்கிட்டு ஒரு மடக்கு மடக்கி அதை வந்து இன்னொரு மடக்கு மடக்கி நம்ம போட்டிருக்க தையலை வந்து கவர் பண்ணுற மாதிரி வச்சுருங்க.
வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இப்போ மடக்கின துணியிலேருந்து சென்டரில் நம்ம ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சென்டராக தையல் எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அந்த வி மாதிரி பிடிக்கும்போது அந்த துணி வந்து நம்மளுக்கு விலகாமல் கரெக்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால தான் வந்து இந்த மாதிரி சென்டராக வந்து நான் தையல் போட்டுக்கிறேன். பாருங்கள், அழகாக வந்து ஒரே அளவுகளில் நம்ம வந்து கரெக்டாக பிடிச்சாச்சு. இப்போ அதே மாதிரியே வீப்பட்டி வந்து ஊக்குப்பட்டி வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் பாருங்கள் 2 இன்ச்சு கிளாத் எடுத்திருக்கேன். 2 இன்ச்சு கிளாத்தில் கரெக்டாக கீழே 1/2 இன்ச்சும் மேலே 1/2 இன்ச்சும் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே போலயே கீழே அந்த 1/2 இன்ச்சு விட்டுருந்தோம்ல, அதை வந்து இந்த மாதிரி மடக்கிட்டு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டுக்கிறோம். வீப்பட்டி சைடு நம்ம அடிக்கும்போது வந்து பாருங்கள், மேலே வந்து நம்மளுக்கு லைனிங் தெரியும். அதே மாதிரி ஊக்குப்பட்டிக்கு அடிக்கும்போது மேலே வந்து பாருங்கள், நல்ல பீஸ் தெரிகிற மாதிரி மேலே வச்சுக்கோங்க அந்த ஃப்ரண்ட்டு. இப்போ மேலேயும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இப்போ இதை ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த லைனிங் மேலே வந்து அந்த கார்னரில் நம்மளுக்கு தையல் விழுகணும். அந்த மாதிரி வந்து தையல் போட்டுக்கணும். மெயின் பீஸில் வந்து அந்த தையல் விழுகக்கூடாது. அந்த லைனிங் பீஸில் வந்து நம்மளுக்கு அந்த தையல் விழுகிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு 3/4 இன்ச் அளவுக்கு நம்மளுக்கு அந்த லைனிங் கிளாத் வந்து தெரிகிற அளவுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. நான் எப்படி மடிக்கிறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கீழே இருந்து அந்த மேலே வரையுமே அந்த 3/4 இன்ச் கரெக்டாக வரணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அப்போ ப்ளவுஸ் வந்து வாங்கிட்டு போனாலும் ரொம்ப நீட்டாகவும் இருக்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. பாருங்கள், இவங்கள்ட்ட தைச்சிருக்கோம் ரொம்ப நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம எந்த அளவு தைச்சாலும் ஒரே அளவுகளில் தைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த அளவுகளும் வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இதுலேயும் வந்து நம்ம சென்டராக தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு திருப்பிக்கங்க. திருப்பிக்கிட்டு எக்ஸ்ட்ரா வந்து அந்த தையல் போட்டோம்ல, அந்தளவுக்கு நம்மளுக்கு வந்து கிளாத் இருந்தால் போதும். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த பிசுறையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இப்போ அதவே வந்து அப்படியே உள் சைடு அப்படியே மடக்கிடுங்க. இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே வரையுமே தைச்சு பாருங்கள். எந்த சுருக்களும் உங்களுக்கு வராது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவுகளில் கீழேருந்து மேலே வரையுமே அந்த 3/4 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரியே வந்து அந்த ஊக்குப்பட்டி சைடு இந்த மாதிரியே வந்து நீங்கள் அடித்து பழகிக்கங்க. இது ரொம்பவுமே நீட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த உள்ளெல்லாம் வந்து அந்த சுருக்கள் வரதெல்லாம் வந்து வராது. மேலே வந்து தைச்சிட்டு டபுள் ஸ்டிச் போட்டு நீங்கள் வெளியே வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊக்குப்பட்டியும் நம்ம அந்த வீப்பட்டியும் தைச்சாச்சு. நீங்கள் எப்போ தைக்கிறதா இருந்தாலும் அந்த நம்ம தைக்கும் போதே அந்த பிசுரெல்லாம் வந்து கையோடு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அந்த ஊக்குப்பட்டியும் அந்த வீப்பட்டியும் கரெக்டாக நம்ம தைச்சிருக்கோமான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. நம்ம தைக்கும் போதே இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து அந்த வி மாதிரி பிடிக்கணும்ல, அதுக்கு வந்து நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். கீழேயும் அந்த மேலேயும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ துணியை வந்து டபுளாக வந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணதும் அந்த கீழேயும் வந்து அதையும் வந்து ஃபோல்டிங் பண்ணி அதில் சென்டர் பார்த்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி மார்க் பண்ணுறேன்னு பாருங்கள். அதே போலயே வந்து இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த வி பிடிக்கிறது வந்து பாருங்கள், கரெக்டான அளவுகளில் நம்ம அந்த 5 இது பிடிக்கிறோம் அப்படின்னா 5 ஒரே அளவுகளில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அந்த வி மாதிரி நம்ம வந்து பிடிச்சி விட்டுறலாம். நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா வர்ற கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. இப்போ நான் தைக்கிற ப்ளவுஸோட கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் தைச்சி கொடுத்துட்டு இவ்வளோ தான் ரேட்டுங்க அப்படின்னு சொன்னால் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற கஸ்டமருங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து ஃபினிஷிங் பண்ணி அவங்களுக்கு தைச்சி கொடுக்கலாம். நம்ம இவ்வளோ ரேட் சொன்னாலும் வந்து நம்மளுக்கு வந்து டைம் வந்து கண்டிப்பாக வந்து இப்படி தைக்கிறனால கொஞ்சமாவது டைம் வந்து நம்மளுக்கு அதிகமாக தான் வரும், நம்ம நார்மலாக தைக்கிற ப்ளவுஸை விட. அப்படி இருக்க பட்சத்தில் வந்து நம்ம வந்து இவ்வளோ ரேட் ஆகுதுன்னு சொன்னால் அவங்க வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்க, நீங்கள் கரெக்டாக இப்படி தைச்சிருக்கீங்க, டைம் ஆகும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்கிற அமௌண்ட்டை வந்து அவங்க கொடுத்துருவாங்க. இதே ஒரு சில கஸ்டமர் வந்து இருப்பாங்க, என்னங்க இவ்வளோ சொல்கிறீங்க அவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மள்ட்ட வந்து ரொம்ப வந்து அவங்க சொன்னால் அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்பயும் போலவே தைச்சி கொடுத்துருங்க. ஒவ்வொரு ஊருக்கும் வந்து ஒவ்வொரு ரேட்டு போட்டு நம்ம ப்ளவுஸுக்கு வந்து அமௌண்ட் வாங்குவோம். நீங்கள் அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ டைம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து வாங்கிக்கோங்க.
இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வந்து நம்ம 5 சைடுமே வந்து அந்த வி மாதிரி பிடிச்சாச்சு. இப்படி நீங்கள் வி பிடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 5 சைடு பிடிக்கிறதும் வந்து நம்மளுக்கு ஓர்ஸில் வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து அந்த சைடு வந்து இன்னொரு சைடு நம்ம ஊக்கு வைக்கிறப்ப இதே மாதிரியே அந்த சைடும் வந்து நீங்கள் அளந்துக்கங்க. இப்போ நம்ம எப்படி வந்து நம்ம அந்த வி சைடு பிடிக்கிறதுக்கு அளந்தோமோ அதே மாதிரியே அந்த ஊக்கு வைக்கிறதுக்கும் அந்த சைடும் வந்து கரெக்டாக இந்த மாதிரி அளந்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஊக்கு சைடு மாட்டுறப்ப வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து 5 சைடும் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஒன்று போல். இப்போ வந்து ஊக் சைடும் நம்ம இந்த வீப்பட்டி சைடும் நம்ம வந்து பாருங்கள் மார்க் பண்ணியாச்சு. நம்மளுக்கு பாருங்கள் கரெக்டாகவும் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் தான் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்லீவு வந்து நம்ம பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஏற்கனவே வந்து பாருங்கள் அந்த கை வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். மெயின் கிளாத்தும் அந்த லைனிங் கிளாத்தும் பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த மெயின் கிளாத் மேலே அந்த லைனிங் கிளாத்தை வச்சுட்டு அந்த கை குழிவாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் ராங் சைடு ரைட் சைடு பார்த்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நான் வந்து லைனிங்கில் வந்து அந்த கை குழிவு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இந்த மெயின் கிளாத்தில் வந்து நான் கட் பண்ணலை பாருங்கள். இப்போ வந்து நம்ம லைனிங் வந்து அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் நம்ம லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து பிசுறே இல்லாமல் வந்து தைக்க போகிறோம். அதனால் வந்து மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் கரெக்டாக வந்து அந்த குழிவு பகுதி எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ஒன்று போல் கட் பண்ணிக்கணும். பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த ஏற்ற இறக்கம் இல்லாமல் கட் பண்ணிக்கணும். இப்போ கையோட அந்த சென்டரும் அப்புறம் நம்ம வந்து கை குழிவு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி ஒரு சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து ஸ்லீவை வந்து நம்ம தனியாக பிரித்து வச்சுக்கலாம் பாருங்கள். அப்போ தான் வந்து 2 ஸ்லீவும் வந்து ஒரே சைடு போகாமல் நம்மளுக்கு ஆப்போசிட்டில் 2 பக்கமும் வரும். இப்போ இடையில பாருங்கள் நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு 2 பக்கமும் நம்மளுக்கு அந்த ஆப்போசிட்டில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஸ்லீவை எடுத்து வச்சுட்டு ஒரு ஸ்லீவை வந்து நான் ஜாயின் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு நம்ம வந்து அந்த ஏற்கனவே வந்து அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து நம்ம பிசுறே இல்லாமல் முதையே வந்து தைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த பீஸை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து பாருங்கள் அந்த மெயின் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அந்த மெயின் கிளாத்தில் நம்மளுக்கு அந்த ரைட் சைடு வந்து உள் சைடு பார்க்குற மாதிரி, ராங் சைடு வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து ரைட் சைடு, அது வந்து உள் பக்கம் பார்த்த மாதிரி வச்சுருங்க. ராங் சைடு வந்து நம்மளுக்கு மேலே தெரிகிற மாதிரி வைங்க கிளாத்தை. லைனிங் கிளாத்தும் அதே மாதிரி அந்த கை குழிவான பக்கம் நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம அந்த கீழே அந்த லைனிங்கில் ஸ்லீவில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் நம்ம அந்த சென்டரில் வந்து அந்த ப்ளவுஸோட துணியும் மேலே வந்து அந்த ஸ்லீவோட மெயின் கிளாத்தையும் இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ 3 கிளாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு அடிச்சுக்கிட்டே வரணும். இந்த இடத்துல வந்து பாருங்கள் நம்ம கையை வந்து கொஞ்சம் கூட இழுக்காமல் அந்த வளைவுக்கு நம்ம தகுந்தாற் போல் நம்ம அப்படியே வந்து வளைச்சிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி வந்து நீங்கள் தைச்சி பழகிக்கிட்டீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ஓவர்லாக் மிஷினும் இல்லைனாலும் கூட நம்ம வந்து அழகாக வந்து பிசுறே இல்லாமல் ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணி தைக்க முடியுங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லே வந்து அதாவது வந்து கொஞ்சம் வலுவலுன்னு இருக்க துணிக்கும் நம்ம வந்து பிசுறே இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்ற வீடியோவும் கொடுத்துருக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு கழுத்து வந்து அடித்து திருப்பும்போது லூஸ் விழுகும். அப்போ கழுத்துக்கு மட்டும் எப்படி பீஸ் கொடுத்து நம்ம இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணி கழுத்துக்கும் ஃபீஸ் கொடுத்து எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்ற வீடியோவும் நான் தனியாக கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படி தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். இப்போ ஒன் சைடு வந்து நம்ம அந்த கையை தைச்சிக்கிட்டே வந்துட்டு அதுவே நம்ம திருப்பி வச்சு அந்த தைச்சது மேலேயே மறுபடியும் இன்னொரு தையல் விழுகிற மாதிரி நம்ம அந்த தையலை போட்டுக்கிட்டே வரணும். அந்த ஷோல்டர்கிட்ட வந்தபட்டி நம்ம இந்த பக்கம் எப்படி அடித்தோமோ அதே மாதிரி அந்த 3 கிளாத்தையும் இழுக்காமல் அப்படியே நம்ம அந்த பக்கமும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறலாம். இதில் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த கைக்குழி வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரண்ட் பக்கம் வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்லீவை வந்து ஜாயின் பண்ணும்போது அந்த மேல் வளைவு நம்ம வரைகிறோம்ல அந்த கைக்குழிவு அந்த மேல் வளைவு வர்றதெல்லாம் வந்து மெயின் கிளாத்லேயும் லைனிங் கிளாத்லேயும் வந்து ஒரே போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லீவை வந்து தனியாக அடிச்சுட்டு நம்ம வந்து தைக்கிறோம் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைனிங்கை வச்சு அந்த மெயின் கிளாத்தில் அடிச்சுட்டு சுற்றிலும் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம பிசுறே இல்லாமல் அந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுனால அந்த வளைவு வந்து 2 துணியுமே கரெக்டாக இருக்க மாதிரி நம்ம கட் பண்ணணும். இப்போ ஒன் சைடு பாருங்கள், இன்னொரு சைடு நம்ம இதே மாதிரி தைச்சிட்டு வந்துட்டோம். மறுபடியும் இன்னொரு தையல் வந்து அதிலே போட்டுகிட்டே வந்துட்டு இப்போ நம்ம ஷோல்டர்கிட்ட வந்து ஆரம்பித்தோம்ல அதே மாதிரி ஷோல்டர்கிட்ட வந்து முடிச்சிருங்க.
அப்போ வந்து நம்மளுக்கு 2 தையல் ஆயிரும். கைக்கு வந்து நம்மளுக்கு 2 தையல் ஆயிரும். அப்போ வந்து நம்மளுக்கு பிரியாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம 2 தையல் போட்டாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி உள் சைடும் பாருங்கள் நம்மளுக்கு பிசுறு இல்லை, வெளி சைடும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குது. அந்த பிசுறு வந்து நம்மளுக்கு அந்த ஸ்லீவோட சென்டரில் நம்மளுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. பிசுறு வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் இந்த மாதிரி தான் வந்து பாருங்கள் ப்ளவுஸ் வந்து பிசுறு இல்லாமல் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ வந்து கீழே வந்து நம்ம வந்து கிளாத் வந்து மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் சேர்த்து விட்டுருந்தோம்னா மடக்கி தைக்கலாம். மடக்கி தைச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம அந்த எம்மிங் பண்ண வேண்டியது வரும். இப்போ வந்து நம்ம அதுவுமே வந்து நம்ம பண்ணாமல் இப்போ எப்படி வந்து நம்ம இந்த கீழேயும் வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணிடலான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் அந்த மெயின் கிளாத்தில் வந்து நம்ம அந்த ஸ்லீவோட அளவுக்கு கீழே மடிச்சுக்கோங்க. அதே மாதிரியே வந்து அந்த லைனிங்கையும் மடிச்சுட்டு அந்த 2 மடித்த துணியும் சென்டராக போகிற மாதிரி உள்ளே விட்டுட்டு இப்போ கீழே வந்து அந்த கார்னரில் நீங்கள் தையல் போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தையலோடு வேணாலும் நிப்பாட்டிக்கலாம். இல்லை நீங்கள் எப்பயும் போல் நம்ம லைனிங் ப்ளவுஸுக்கு கீழே வந்து நமக்கு 2 தையல் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நீங்கள் 2 தையல் வேணாலும் போட்டுக்கலாம். ஆனால் வந்து அந்த மேலே நீங்கள் எவ்வளோவுக்கு அந்த லைனிங்கை மடிக்கிறீங்களோ கீழேயும் கரெக்டாக அதே மாதிரி மடிச்சுக்கணும். ஏன்னா அப்புறம் நீங்கள் கீழே கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடித்து கொஞ்சம் தைச்சிட்டிங்கன்னா கை வந்து சுருக்கள் விழுக ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து கீழே வந்து 1/2 இன்ச்சை கரெக்டாக மடிச்சிங்கன்னா மேலேயும் வந்து அந்த 1/2 இன்ச்சை கரெக்டாக மடிச்சுட்டு அந்த கீழே வந்து எந்த ஏற்ற இறக்கமும் இல்லாமல் அந்த கிளாத்தோட கலர் வந்து நம்மளுக்கு வெளியில் தெரியாமல் ஈக்குவலாக வர மாதிரி அந்த கடைசி வரையுமே வந்து நீங்கள் தைச்சிக்கிட்டே வந்துடுங்க. அவ்வளோதான் வந்து பாருங்கள் ஸ்லீவை வந்து நம்ம மேலேயும் பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணி கீழேயும் வந்து அந்த 2 துணியையும் வந்து நம்ம அந்த மெயின் துணியை வந்து மடக்கி தைக்காமல் கீழேயும் வந்து நம்மளுக்கு அழகாக வந்து பாருங்கள் நம்ம மடக்கி தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் அந்த பிசுறே எதுவுமே தெரில, ஷோல்டர் எல்லாமே நம்மளுக்கு நெக்குக்கு எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் தைச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து ஒன் சைடு வந்து பப் ஸ்லீவும் வச்சு காட்ட போகிறோம். ஏன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, பப் ஸ்லீவ் வந்து எப்படி சிஸ்டர் பிசுறு இல்லாமல் வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதனால தான் நான் வந்து ஒரே வீடியோவில் வந்து நார்மல் ஸ்லீவையும் நம்ம எப்படி பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது, அதே சமயம் பப் ஸ்லீவையும் நம்ம எப்படி வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலேயே எடுத்துகிட்டு, ஆனால் அந்த வீடியோ வந்து நான் தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். பப் ஸ்லீவ் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன். வேணுன்னா நீங்கள் அதையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படி தைக்கணும் அப்படின்னா. இப்போ வந்து ஒரு ஸ்லீவை வந்து இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடு நார்மல் ஸ்லீவும் ஒன் சைடு பப் ஸ்லீவும் இருக்கிற மாதிரி தான் நான் காமிச்சிருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். பப் ஸ்லீவ் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் பப் ஸ்லீவ் வந்து பிசுறு இல்லாமல் ஜாயின் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவையும் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து பின்னாடி வந்து நம்ம டாட் பிடிச்சிடலாம். டாட் வந்து ரெண்டுமே வந்து நம்மளுக்கு ஒன்று போல் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடை வந்து டபுளாக வந்து ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 2 இன்ச்சை கழிச்சிட்டு அப்படியே கீறி விட்டிங்கன்னா நம்மளுக்கு 2 சைடும் அந்த மார்க் வந்து விழுந்துடும். நம்மளுக்கு வந்து டாட் வந்து எவ்வளோ உயரம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம பிடிச்சிக்கலாம். 3.5 இன்ச்லேருந்து 4 இன்ச்சுக்குள்ளே பிடிச்சாவே கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் அளவு ப்ளவுஸ் கொடுத்து எனக்கு அதே மாதிரியே தேய்ங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே மாதிரியே நம்ம தைச்சிக்கலாம். இப்போ வந்து சைடும் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ சைட்லேயும் வந்து நம்ம பிசுறு இல்லாமல் தைக்க போகிறோம். அதனால் வந்து சைடில் வந்து நம்ம எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம அளவு ப்ளவுஸில் பேக் பீஸ் வந்து நம்மளுக்கு எவ்வளோவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 சைடும் நம்மளுக்கு அந்த மார்க் விழுகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரியே அந்த ஊக்குப்பட்டி சைடு வந்து எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணுறப்ப உங்களோட அளவு ப்ளவுஸ் மாதிரியே இருக்கும். அதே மாதிரியே அந்த வீப்பட்டி சைடு எவ்வளோ வருதோ அதை வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு இந்த சைடும் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இப்படியும் மார்க் பண்ணலாம், இல்லைன்னா ப்ளவுஸை வந்து 4ஆக வந்து பிரிச்சுட்டு இடுப்போட அளவை 4ஆக பிரித்து நீங்கள் அப்படியும் கூட மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். அது வந்து உங்களோட சௌரியம்தான். இந்த மாதிரி மார்க் பண்ணி தைக்கிறப்ப நம்மளுக்கு அந்த அளவு ப்ளவுஸ் மாதிரியே இருக்குங்க. அதனால தான் நான் அளவு ப்ளவுஸ் மாதிரியே கேட்டனால நான் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை வந்து நான் அளந்துக்கிறேன். இப்போ வந்து கையில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதையும் வந்து அந்த அடிக்கை அளவையும் அந்த ஆம்கோல் சைடு வந்து நம்மளுக்கு எவ்வளோ வருதோ அதையும் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மார்க்கையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி தைக்கணும்.
அதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் நம்ம பிசுறே இல்லாமல் சைடும் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நம்மளுக்கு நல்ல பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு நம்ம முதையே வந்து அளந்து வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த அளவை விட்டுட்டு ஒரு 3 தையல் அளவுக்கு நம்ம விட்டுறலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரித்து விடணும், கொஞ்சம் உடம்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து விடணும் அப்படின்னாலும் பிரித்து விட்டுப்பாங்க. நம்ம சைடில் வந்து கிளாத் வந்து அதிகமாக விடுறப்ப. இப்போ வந்து பாருங்கள் மேலே வந்து நம்ம தையல் போட்டாச்சு. அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தைச்சிட்டு அப்புறம் வந்து நம்ம திருப்பிக்கலாம். இப்போ வந்து உள் சைடு வந்து அந்த அடையாளம் தெரிகிற மாதிரி ஒரு மார்க் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். இப்போ திருப்பி பார்க்குறோம். நம்மளுக்கு எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். அந்த சைடில் வந்து அந்த ஆம்கோல் சைடும் பாருங்கள் நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமும் கிடையாது. ப்ளவுஸை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல அந்த அளவை நம்ம தைச்சி விட்டுறலாங்க ப்ளவுஸோட அளவுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த ஆம்கோல் சைடில் எவ்வளோ விட்டுருந்தோமோ அந்த அளவு, அந்த அடிக்கையில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோமோ அதோட அளவையும் வந்து அப்படி நம்ம தைச்சி விட்டுறலாங்க. இப்போ தைச்சிட்டு இடையில வந்து இன்னொரு 3 தையல் போட்டு விட்டுருங்க எக்ஸ்ட்ரா வந்து. இப்போ ப்ளவுஸை வந்து நம்ம திருப்பி பார்த்துடலாம். இப்போ அந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு அந்த நேராக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ளவுஸில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு வராது. அதே போலயே வந்து பாருங்கள் நம்ம அந்த கையை வந்து ஜாயின் பண்ணோம், பிசுறு இல்லாமல் தான் ஜாயின் பண்ணோம். இருந்தாலும் அந்த சைடில் வந்து நம்மளுக்கு எந்த ஏற்ற இறக்கமுமே வரவே கிடையாது. இது ஒன் சைடு வந்து பப் ஸ்லீவ் வச்சுருந்தோம். அதையும் வந்து நான் ஃபுல்லாக சும்மா இதை பிரித்து விடுறதுனால நான் சும்மா மட்டும் அப்படியே தைச்சி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை வந்து நம்ம பிரிச்சுட்டு மறுபடியும் நார்மல் ஸ்லீவ் வந்து இதில் தைக்கணும். இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு பப் ஸ்லீவையும் நார்மல் ஸ்லீவையும் நம்ம பிசுறே இல்லாமல் எப்படி தைக்கிறது அப்படின்றதுனால தான் இதில் ஒன் சைடு வந்து நான் பப் ஸ்லீவ் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு 3/4 அந்த பப் ஸ்லீவ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே வந்து இதிலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இதே போல் தைக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தைச்சிக்கலாங்க. இது நம்மளோட சௌரியம்தான். இப்போ பாருங்கள் இந்த ப்ளவுஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு வந்து நம்ம குட்டியாக ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லேஸ் வைக்கலான்னு இருக்கிறேன். ஏன்னா அந்த சேரீயோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் தான். அதனால் வந்து நான் எல்லோ கலரில் வந்து ஒரு லேஸ் மட்டும் வச்சு இந்த ப்ளவுஸை வந்து நான் முடிக்க போகிறேங்க. இப்போ சைடும் பாருங்கள் நம்மளுக்கு எல்லா பக்கமுமே ரொம்பவுமே நீட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ப்ளவுஸை பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்க விதம் எல்லாமே பாருங்கள். இந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு இடத்துலையாவது நம்மளுக்கு ஓவர்லாக் மிஷின் தேவைப்படுமான்னு நீங்களே சொல்லுங்கள். இப்படி தைக்கிறப்ப நம்மளுக்கு ஓவர்லாக் மிஷினே நம்மளுக்கு வந்து தேவையே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபினிஷிங்கான ஒரு ப்ளவுஸு ஸ்டிச்சிங் வீடியோ பார்த்துருக்கீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்தால் கமெண்ட்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்மளோட சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸ் வந்து பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி பைப்பிங்கும் கூட வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னாலும் நம்ம வந்து லேஸும் வச்சுக்கலாம். அது வந்து நம்மளோட சௌரியம். இல்லைன்னா நம்ம கஸ்டமர் எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ப்ளவுஸை வந்து நான் கடைசியாக காட்டுறேன் பாருங்கள். இந்த ப்ளவுஸோட லாஸ்ட் லுக் வந்து இப்படி தான் இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.